ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன கேம் ப்ளே பார்க்க போகிறோன்னா கிரானி சாப்டர் 2 போட் எஸ்கேப் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம கேம்குள்ளே போகலாங்க. இப்போ வந்து நம்ம இங்கே சத்தம் போட்டு விட்டு இங்கே வந்து ஒளிஞ்சிக்கலாம். இந்த 2 பேரும் வருவானுங்க. இப்போ தான் இருங்க வரட்டும் வெயிட் பண்ணுங்க. இங்கடா வரல டேய். சொட்டை மொட்டை வராங்க. இந்த மொட்டையா மொட்டை தாங்க. மொட்டை வந்துட்டான். இப்போ அடுத்து எங்கே சொட்டையும் வந்துடுச்சு. அப்படியே போயிடும் அவங்க 2 பேர் போனதுக்கப்புறம். ஓகே, நம்ம மேலே போய் நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ளோரில் வந்து நம்ம பார்க்க நாங்கள் செகண்ட் ஃப்ளோரில் தான் கொஞ்சம் உருப்படியாக கொடுப்பானுங்க. நம்ம அங்கே போய் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஓகே, வெயிட் பண்ணுங்கள். இங்கே கபோர்டு எல்லாத்தையும் திறந்து விட்டு கேஸ் ஒன்று இருக்குங்க. ஓகே, போட்டுக்கிட்ட போய் ஃபஸ்ட் நம்ம ஃபில் பண்ணிட்டு வந்துடலாம். அது வேறு என்னென்ன இங்கே சவுண்டு போட்டு விட்டாச்சு. இந்த சொட்டை இங்கே வரும். ஓகே, இங்கே ஸ்பார்க் ஃப்ளாக் இருக்குது. சூப்பர், பரவாயில்லையா, கிடச்சிட்டே இருக்கே. அடுத்து எல்லாம் அப்படியே கிடச்சிட்டே இருந்தால் நல்லாயிருக்கும். செக் பண்ணிக்கலாம் எதாவது வராங்களான்னு. இங்கே ஏதாவது உருப்படியாக கொடுத்தா நல்லாயிருக்கும். அதை பார்க்கலாம், ஒன்றுமே கொடுக்கல. சரி விடுங்க, ஷார்ட்கட்டை ரிலீஸ் பண்ணிவிட்டு ஷார்ட்கட்டை ரிலீஸ் பண்ணாலே கொஞ்சம் பிரச்சனையும் இருக்குது, கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். கீழே போய்ட்டு ஃபில் பண்ணல, யாரும் வந்துடாதீங்கடா. ஐயோ ட்ராப்பு போச்சு. சரி பரவாயில்ல போவோம். நான் வந்து நிறைய தடவை இந்த கேம் ரெக்கார்ட் பண்ணி அப்புறம் எல்லாம் டெலிட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்லேருந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஓகேங்களா? ஓகே, வந்து ஃபியூவல் ஃபில் பண்ணிடுவேன். ஓகேங்க, ஃபியூல் ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. அந்த 2 பேரும் அந்த சொட்டையும் மட்டும் வருதான்னு பார்த்துக்குவோம். இந்த 2 பேரும் ஃபஸ்ட்டு முன்னாடி ஒரு தடவை ரெக்கார்ட் பண்ணாங்க. அப்போ வந்து மீடியம், நான் வந்து கேம் இப்போ தான் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு டைம் ரெக்கார்ட் பண்ணும் போதே வந்து தெரியாமல் மீடியம் நார்மல் வச்சு ரெக்கார்ட் பண்ணிட்டேன். அதனால் ஸோ இந்த கேமோட குவாலிட்டி கொஞ்சம் வந்து எப்படி இருக்கும், கொஞ்சம் மட்டமாக தான் இருக்கும். அடுத்த தடவை கொஞ்சம் அதிகமாக போட பார்க்குறேன். ஓகேங்களா? கொஞ்சம் வந்துட்டு 2 பேர் பொறுமையாகவே போகலாம். சொட்டை அப்புறம் முட்டை இங்கே. அப்புறம் கிரானி சாப்டர் 3 கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. சாப்டர் 2 ஈஸியாக தான் இருக்குது. எனக்கு சாப்டர் 1 தான் கஷ்டமாக இருக்குது எனக்கு. ஏன்னா அதுதான் வந்து நிறைய பொருள் இந்த ஏஞ்சலினா அதெல்லாம் இருக்குமா, அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் எனக்கு. இதெல்லாம் ஈஸியாக முடிச்சிடலாம். என்ன தெரியும், ரொம்ப ஈஸி தான். ஓகேங்களா? இப்போ இங்கே என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். ஹெலிகாப்டர் தேவையே இல்லை. அடுத்துட்டு டோர் எஸ்கேப் பண்ணலான்னு இருக்கேன். அது கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும். டோர் எஸ்கேப்பு கொஞ்சம் பொருள் தான் தேவைப்படும். ஃபஸ்ட்டு இந்த கேம் ப்ளே முடிச்சுட்டு அப்புறம் பார்ப்போம். ஸ்பார்க்ஸ் எடுத்து போய் போடணும். இப்போ இங்கே எடுத்துகிட்டு போய் போடும்போது என்ன நடக்குன்னு தெரியல. பார்ப்போம். உருப்படியாக கொடுத்தாங்க. ஒன்றுமே இல்லை. ராணி வேறு சிரிக்குதுங்க, பயங்கரமாக இருக்குது. ஓகேவா? ஓகே, ஸ்பார்க் ஃப்ளாக் எடுத்துகிட்டு போகும்போது ஒருத்தமா 2 பேரும் வந்துட்டு இந்த சைடு போயிடும். சைடு சொட்டை வராமல் இந்த சந்தோஷம். ஓகே ஓகே. ஐயோ சொட்டை வந்துருச்சுங்க. சொட்டை இப்போ கிராண்ட் அலர்னா பார்த்தீங்களா? அப்படிங்க. ஓகே, இப்போ வந்து சைலண்ட்டாக பண்ணுவோம். எப்படி சைலண்ட்டாக இந்த வழியில் இப்போ போகலாம். ஆனால் அது எடுக்கணும் அது வேறு வந்துடுவீங்கன்னு பயமாக இருக்குது. முடியல, அப்புறம் பார்த்துக்கலாம் விடுங்க. சரி, அப்படியே வந்து நைஸாக ஸ்பார்க்கில் போட்டு விட்டு வந்துடுவோம். யாரும் வராமல் தான் சரி வேண்டாடு, யாரும் வந்துடாதீங்கடா. சாரி, நீங்கள் கொஞ்சம் கட் பண்ணிட்டேன். ஆனால் இங்கே தான் பார்த்தீங்களா விழுந்துட்டேன். இந்த மாதிரி பக் ஆகிடுச்சு டக்குன்னு. இது இந்த பொருள் மேலே இங்கே பாருங்கள், அதே இடத்துல போட்டு வச்சுருக்குங்க. சொட்டையும் முட்டையும் ட்ராப்பை. ஓகே, இப்போ வந்து ஸ்பார்க் ஃப்ளாகை போய் போட்டு விட்டுருந்துடலாம். ஓகே, கிரானி சாப்டர் 3 வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. நான் வந்து கேட் எஸ்கேப் தான் ஈஸியாக இருக்குது. ட்ரெயின் எஸ்கேப்பும் பண்ணிடலான்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக தான் இருக்குது.
என்ன எனக்கு வந்து நிறைய தடவை ரெக்கார்ட் பண்ணி இந்த ஃபோன் வந்து செட் ஆக மாட்டேங்குதா, அதனால் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில. திருப்பி ரெக்கார்ட் பண்ணி கடைசியாக அப்போ தான் இந்த ஃபோன் வந்து கொஞ்சம் ரொம்ப கேமிங்லாம் வந்துச்சா பக் ஆகும். அதனால் இந்த கேமில் கூட வந்து அடிக்கடி லைட்டாக ஸ்டக் ஆகும் ஓகேங்களா. அதனால் வந்து வாட்டு 2 பேரும் வந்துட்டு ஓகே வந்துட்டாங்க மொட்டையன். நான் அடிக்கடி நடுவில் பேசியிருப்பேன் ரெக்கார்டிங், அதெல்லாம் வந்து கண்டுக்காதீங்க, தெரியாமல் பேசிட்டேன். இந்த ஆடியோ அடுத்த வீடியோ கரெக்டாக நான் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி போட்டுடுறேன். சொட்டை சொல்ல விடுதா, அடுத்த வீடியோ கரெக்ட் பண்ணி போட்டுடுறேங்க. வீட்டுருக்கு இங்கே ஏதாவது இப்படியே கொடுத்தேன் லைக் ஓவனில் எனக்கு தெரிஞ்சு இல்லையே சொல்லி இங்கே எதுவுமே இல்லைங்க. இப்போ 2 பேரும் கீழே தான் இருக்காங்க. வந்து தட்டி விட்டு போயிடுறேன். இப்போ இதுதான் ஃபஸ்ட்டு வீடியோ ஓகேங்களா. கொஞ்சம் போரிங்காக தான் போகுது. 10 லைக்ஸ் மேலே வந்துச்சுன்னா நான் வந்து அடுத்த வீடியோ போடுறேன். அடுத்ததுன்னா கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்க மாதிரி போடுறேன். ஃபோட்டோ எனக்கு தேவையில்லை நினைக்கிறேன், அதனால் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். ஸோ எல்லா பொண்ணும் மோஸ்ட்லி இங்கே கிடச்சிரும். இந்த செக்யூரிட்டி கீ மட்டும் வாங்கணும் கிராண்ட் பாக்கெட் வந்து வாங்கிட்டோன்னா அங்கே மோஸ்ட்லி வந்து போட் கீ அப்புறம் ஸ்டேரிங் போட் ஸ்டேரிங் இருக்க வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் எடுத்துகிட்டு ஈஸியாக ஏறுங்க. சரி கொஞ்சம் சவுண்டை போட்டுட்ருக்கேன். அவ்வளோதான் சவுண்டை போட்டுட்டாச்சு. ஸோ அந்த என்னது சொட்டை போதும். மொட்டை எனக்கு அவ்வளோவா காது கேட்காதா, அந்த சொட்டையெல்லாம் போதும். சொட்டை போதும். ஓகே இப்போ வந்து கீழே போகணும். யாரும் இல்லை, இங்கே குழந்தை கற்றுக்கலாம். சரி ஒன்றுமே இல்லை, பட் இங்கே ஒரு ஆமாவது இருக்கும். படம் அங்கே ஏதோ சைல்டு சத்தம் போட்டுருச்சனால வந்துட்டாங்க. ஸ்ரீ சொட்டை முட்டைக்கு சொட்டை கன்ஃபியூஸ் ஆகிடுது. வந்து டோர் லாக்கு டோர் லாக் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் ஒரு சேஃப்டி பண்ணால் வச்சுக்கலாம். இங்கே விரிஞ்சு சூப்பர். இங்கே நான் வந்து ஓவனில் விரிஞ்சிருக்குன்னு நினச்சிட்டாங்க. எனக்கு ஹைடன்ஸுக்கே விளாடணும். Do you want to play hide and seek? அதுதான் இந்த கேம் வச்சுட்டு பேசும். கிராண்டு போட்டா ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு வரும். இங்கே எதுவும் இல்லை. இந்த ரேடியோ சத்தம் போட்டு ஆமாம் இங்கே நீட் இருக்குல்ல நடந்து போட்டேன். அடிக்கடி இந்த ஃபோனில் எடுக்கவே கஷ்டமாக இருக்குது. ஆனால் மற்றபடி இந்த ஃபோன் நல்லா பண்ணுவாங்க. கேமிங் ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணால் மியூசிக்லாம் வரும்போது பேசினா அந்தளவுக்கு கேட்காதுங்க. அதனால தான் சொட்டை தனியாக தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன் ஓகேங்களா. அதனால் வாய்ஸ் முன்ன பின்ன நான் சொல்ல மாதிரி நான் தனியாக தான் ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். கேம் எடுக்கும் போதே ரெக்கார்ட் பண்ணல ஓகேங்களா. அதனால் கொஞ்சம் சவுண்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கும் ஓகேங்களா. சண்டை வச்சு அந்த சவுண்டை போகணும்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போ நான் அந்தளவுக்கு முக்கியமே கிடையாது. ஐயோ நீட்டை காணுமே.
சரி இப்போ என்ன சொன்னாங்க? ஓகேவா? சொன்ன மாதிரி நீங்க படிச்சு சரி நான் படிக்கிறேன். அடுத்த கீழே யூடியூப் சேனல் பார்த்துக்கலாம். ஓகேங்க, வந்து எங்கள் அப்பா கிட்ட பேசிட்டு வந்துட்டேன். ஓகேங்களா, இப்போ வந்து அப்படியே மேலே போய் நீட் எடுத்துட்டு வந்துடுறோம். நீட்டு பண்ணணும் இன்னும் இருக்கு, நீ செக் பண்ணிக்கிறீங்களா? அங்கே போயிருக்கீங்க நடுவில் பேசிட்டு இருக்கேன். என்ன மூடில் வந்திருக்கிறீர்கள்? அதுக்கப்புறம் நம்ம யூடியூப்ல வீட்டு எடுத்து நம்ம அந்த சைடு போயிடுவோம். ஓகேங்களா, சேஃபாக இருக்கும். எப்படி சேஃபாக அடுத்த வீடியோ கொஞ்சம் நல்லா பெட்டராக போடுறாங்க. அந்த வீடியோ வந்து நிறைய போச்சு. எதுவும் இல்லை. ஓகே, சைலன்ஸ் நல்ல சான்ஸ் செக்யூரிட்டி கீழே எடுத்துகிட்டு போயிருக்கீங்க. இப்போ வந்து பேட்லாக் எடுத்து போட்டுருவோம். இந்த வீடியோட ஃபுல் குவாலிட்டி வந்து 480 தான். ஸ்டோரேஜ் அதிகமாக இருக்குது. இந்த இடத்துல வந்து பார்த்தே போகலாம். வந்துடுவாங்க. ஓகே, நான் வந்து கட் பண்ணிட்டேன் இந்த இடத்துல. ஏன்னா டே 2 வந்து கொஞ்சம் லேட் ஆகுமா. ஓகேங்களா, இப்போ வந்து கன் எடுத்து நம்ம சொட்டையும் மொட்டை 2 பேருமே போட்டுட்டு இந்த மொட்டைக்கிட்ட இருந்து எடுத்துட்டோம் செக்யூரிட்டிக்கு. இந்த கேம் முடிக்கிறதுக்கே லேட் ஆகிடுச்சு. ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது எடுக்க முடியல. தங்க முடியும் எடுக்க முடியல. வெப்பனே எடுக்க முடியல. ஒரு செம்மையான ஒரு பக் ஆயிடுச்சு. என்ன சொன்னாங்க சொல்லுங்க எல்லாத்தையும். சரிங்களா, ஓகே அனுப்புங்க சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கொஞ்ச நேரம் மாடல் ஆர்டிஸ்ட் வைக்கிறாங்க, அதில் பாருங்க திறமை. ஓகே சரிண்ணா, ஏதோ சொல்லுங்க. ஓகேங்க, நான் என்ன பேசுகிறேன் வந்துடாதீங்க. வந்து பிசிலலாம் இந்த இடத்துல எவ்வளோ டார்க்காக இருந்திருக்கு கேம். விடுங்க யாராவது இருக்கும். அந்த பானை ஃபஸ்ட்டு கீழே போட்டுருங்க. அப்படியே கிராமத்தை வந்துட்டு இருக்காங்க.
என்னத்த சொல்றீங்க? ஓகே, இப்போ வந்து திருப்பி நம்ம ஏஞ்சி போகலாம். வேறு என்ன பண்ணுறது? ஓகே இருங்க ஓகே, இங்கே சவுண்டு போட்டுட்டு திருப்பி 2 பேரும் என்ன பண்ணுறது? கிராண்ட் எக்ஸ்ட்ரீம் மோட்லாம் எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்க. நார்மல் மோட்லேயே வந்து ஹார்ட் மோட் மாதிரி வராங்க. ஹார்ட் மோட்லாம் எக்ஸ்ட்ரீம் மோட் மாதிரி வராங்க. எக்ஸ்ட்ரீம் மோட் அடுத்து வந்து டோர் எஸ்கேப் நைட் மேர் போடுவாங்க. அது நீங்களே சொல்லணும். நைட் மேர் போடுவாங்க. அது என்ன போடுவாங்க? என்னங்கம்மா சொட்டை வரவே இல்லை. சொட்டை வந்துட்டா இப்போ கிராண்ட் ஒன்று கீழே போகிறான். கிராண்ட்பா இப்போ வந்து சைலண்டாக அதாவது 2 நிமிஷம் தான் டைம் இருக்குது. தகுதியிலே செக்யூரிட்டி எடுக்கலாம். எடுக்கணும்ல. செக்யூரிட்டி எங்கே பாருங்க, அங்கேருந்து வரான். கிராண்ட் பேர் வைக்கணும். தெரியல. ஓகே, போக்கி வந்து கண்டிப்பாக மேலே இருக்குமா? தெரியல. மேலே இருக்க வாய்ப்பு இருக்கு. கீழே இங்கே வேற இது இருக்கு பாருங்க. இவ்வளோ ஹேங் ஆகுது பாருங்க. இந்த கேமை எடுத்து போடுறதே நாளைக்காவது ஜாலியா விளாடலான்னு பார்த்தேன். மேலே போய் கண்டிப்பாக போட்டி சூப்பர் கீழே போயிட்டாங்க. எஸ்கேப் போயிட்டாங்க. இங்கே எதுவுமே எடுக்காங்க. சில டைம் வந்து போட் ஸ்டேரிங்லாம் எங்கே திரும்ப வச்சுருப்பாங்க? அந்த கிளாஸ் பீஸ் வந்து போட்டதுக்கப்புறம் அங்கே போகும் பார்த்திங்களா, அந்த இடத்துல வச்சுருப்பாங்க. அது நல்லா தெரியும். நான் விளையாடி பார்த்துருக்கேன். ஆனால் இப்போ எதுவும் அவசியமே இல்லை. கிராண்ட் பற்றி நான் பண்ண வாய்ப்பு இல்லை. ஏன்னா 2 பேருக்கு